Hi students, I am Real Babu, Samachar Max class 10th, exercise 7.2, question number 8. A solid sphere and a solid hemisphere have equal total surface area. ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் பார்த்திங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அதனுடைய ரேஷியோ ஆஃப் த வால்யூம் 3√3:4 அப்படின்ற வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஈக்குவல்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அது எடுத்துக்கலாம். TSA of solid sphere equal to TSA of solid hemisphere. ஸோ ரெண்டுனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ TSA ஆஃப் த சாலிட் ஸ்பியர் ஃபார்முலா தெரியும், 4πr². அதுக்கடுத்து இதுக்கு ஹெமிஸ்பியருக்கு 3πr². ஸோ ரேடியஸ் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்காக கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சரி, இப்போ ரெண்டு சைடும் பாருங்கள், பைன்ற வார்த்தை கேன்சல். சரிங்களா? ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் நமக்கு இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் r² ஒரு குரூப் பண்ணிக்கலாம், ரேடியஸ் மட்டும். r² டிவைட் பை ஸ்மால் r² ஈக்குவல் டு 3/4. ஓகேங்களா? செகண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். கேபிட்டல் ஆர் டிவைட் பை ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/4. ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் ரூட்டு போடணும். அப்போது கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3/4. ஸோ அப்போ இந்த ரூட்டை நியூமேட்டருக்கும் டினாமேட்டருக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். √3 டிவைட் பை √4. ஸோ √3க்கு ரூட் இல்லை, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். 4க்கு ரூட் இருக்குது. ஸோ ஆன்சர் 2. இப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ √3 இருக்குது, ஸ்மால் ஆரோட வேல்யூ 2 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு √3, ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கையில் இருக்குது. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் வால்யூம் தான் ஈக்குவல் பண்ணணும். ஸோ ரேஷியோ ஆஃப் த வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அதனுடைய ஃபார்முலா 4/3πr³ டிவைட் பை, ஸோ இதனுடைய வேல்யூ 2/3πr³. ஸோ இப்போ இதில் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ பை கேன்சல். செகண்ட் கேபிட்டல் ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4/3 × 3/2 ஓப்பன் ப்ராக்கெட் கேபிட்டல் R³ டிவைட் பை ஸ்மால் r³. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கட்டு. ஸோ கட் பண்ணால் 2 ஈக்குவல் டு, ஸோ அப்போ அதனோட வேல்யூ 2 ஓப்பன் ப்ராக்கெட் கேபிட்டல் ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் √3, ஸ்மால் ஆரோட வேல்யூ 2. ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து இதெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். √3 ஹோல் க்யூப் டிவைட் பை 2³ ஈக்குவல் டு, ஸோ 2 அப்படியே வச்சுக்கலாம். √3 அப்படின்னாலே √3 ஹோல் க்யூப் ஈக்குவல் டு √3 × √3 × √3. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணால் 3 வரும். ஸோ 3√3 டிவைட் பை 8. ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் 1 டைம்ஸ் சார், 4 டைம்ஸ் சார். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சரு 3√3 டிவைட் பை 4. ஸோ நம்ம கொஷனில் கேட்டது வந்து ரேஷியோ ஆஃப் த வால்யூம். சரிங்களா? இப்போ இந்த வால்யூமை ரேஷியோவாக கொடுக்கணும். ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஈக்குவல் டு 3√3:4. ஸோ இதுதான் அந்த கொஷனுடைய ஆன்சர்.